ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி ரொம்ப ஈஸியான கேரளா ஸ்டைல் முட்டைக்கோஸ் பொரியல் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இது ஓண சத்யாவில் உள்ள ஒரு சைட் டிஷ்ஷு. இந்த அளவில் 5 பேர் தாராளமாக சாப்பிடலாம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதற்கு நான் ஒரு மீடியம் சைஸ் முட்டைக்கோஸ் எடுத்திருக்கேன். வெளிப்புற தோலை கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். ஏன்னா அதில் பூச்சி மருந்து ரொம்ப அடிச்சிருப்பாங்க. இந்த கடினமான பகுதிகளை கூட்டில் சேர்க்கக்கூடாது. ஏன்னா அது ரொம்ப நீர் விடும். மற்ற பகுதிகளை சின்னதாக வெட்டி வச்சுக்கிடலாம். நான் இந்த கேரட் சீவுறதை வச்சு தான் சீவினேன். நீங்கள் கையால் கட் பண்ணாலும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. எது உங்களுக்கு ஈஸியாக அதை பண்ணிக்கிடலாம். இது கூட தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலந்துக்கிடலாம். கூடவே 15 சின்ன வெங்காயம், 2 பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி துருவன தேங்காய், இது எல்லாத்தையும் சேர்த்து கலந்து வச்சுக்கிடலாம். வாங்க பொரியல் செய்ய ஆரம்பிச்சுக்கிடலாம். அதற்கு ஒரு பேனில் 2 டீஸ்பூன் தேங்காயை நான் ஆட் பண்ணிக்கிடுறேன். 1/4 டீஸ்பூன் கடுகு, 3 காஞ்ச மிளகாய், தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கிடலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. அது கூட நம்ம கலந்து வச்சுக்கிற முட்டைக்கோசையும் சேர்த்துக்கிடலாம். இதற்கு தண்ணி சேர்க்க தேவையில்லை. அடுப்பிலே போட்டு நம்ம கிண்டி எடுக்க வேண்டியது தான். இது வீட்டில் பண்ணின மஞ்சள், அதனால் கலர் ரொம்ப கம்மியாக தெரியுது. அதனால் கூட கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிடுறேன். இதை ஒரு 3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கிடலாம். தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க. இது ரொம்ப வேக வேண்டாம். கொஞ்சம் அங்கங்கே கடிபடுற மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியாக உப்பு எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிடுறேன். நல்லா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் கிண்டி விட்டுக்கோங்க. கேரளா ஸ்டைல் முட்டைக்கோஸ் பொரியல் தயாராகிட்டு. இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.